ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு பேங்க் நிஃப்டிலையும் இந்தியன் மார்க்கெட்டில் மொமெண்ட்ஸ் எந்த மாதிரி இருந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஓப்பனிங்லேருந்து, ஸோ இன்னைக்கு 20 இல்லையா? ஸோ ஓப்பனிங்லேருந்து ஒரு சின்னதாக வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் புல்லிஷ் அண்ட் ஸ்கை இஸ் த லிமிட்னு சொல்லிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் சைடு தான் போயிருக்கு. இன்னைக்கு பேரிஷ் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அண்ட் இன்னமும் இது வந்து பார்த்தீங்கன்னா நேத்திய ஹையை பிரேக் பண்ணலை. ஸோ நாளைக்கு லெவல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாமா? இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா பை சைடு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஸ்விங் லோ பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா செல் சைடில் இருங்க, ஓகேவா? அண்ட் டே டைம் ஃப்ரேமில் ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்க இந்த சேனல் ரன்னிங்லேயே இருக்கட்டும், இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை, ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம், அப்படியே ஃபாலோ பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டும் பண்ணி வர்றோம். எவ்வளோ தூரம் போகுதுன்றதும் நம்ம நோட்டீஸ் பண்ணலாம், சரியா? 5 மினிட்ஸில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அழகாக நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் அப்பர் லெவல், இதுதான் லோவர் லெவல். இதுக்கு மேலே இருந்ததுன்னா பை சைடில் இருங்க, இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா வந்து செல் சைடில் இருங்க. கொஞ்சம் ரேஞ்ச் பெருசு தான். ஈவன் நீங்கள் இந்த சேனல் பேட்டர்ன் கீழே நீங்கள் வந்து பிரேக் டவுன் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா கூட நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன், பார்த்தேன்னா, ஓகேவா? 51,500 கீழே இப்படி கூட வச்சுக்கலாம். 51,500 சஸ்டெயின் ஆச்சுன்னா 243 டார்கெட், 243 பிரேக் பண்ணிச்சுன்னா 50,800 டார்கெட் எடுக்கலாம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். நேற்று சொன்ன மாதிரி தான் பேங்க் நிஃப்டியில் வந்து பாசிட்டிவ்னஸ் காமிச்சுது, நிஃப்டியில் வந்து நேற்று காமிக்கல. இன்றைக்கி பாருங்கள், நிஃப்டியில் வந்து 499க்கு மேலே இருந்தால் நம்ம வந்து புள்ளி சைடில் இருக்க சொன்னோம். அதே மாதிரி இங்கேருந்து புல்லிஷ்னஸ் எடுத்து அப்படியே போய் தான் முடிஞ்சிருக்கு நிஃப்டி சைட்லேயும், ஓகேவா? ஸோ கம்மிங் டு நிஃப்டி ஃபினான்ஸ் பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணியிருக்கு, பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அண்ட் மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக புல்லிஷில் இருக்குது. ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து கன்சிடரேஷன் பண்ணணும். லைக் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கான டைம் ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு. ஏன்னா பாருங்கள், ஏற்கனவே ஆல் டைம் ஹையோட நேற்று டே ஹை வந்து அங்கேருந்து ஒரு ஃபால் கொடுத்துச்சு, மறுபடியும் பண்ணுற வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து நின்றுட்டுருக்கு. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மிட் கேப் நிஃப்டியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த லெவலில் பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 230, அதாவது இங்கே நமக்கு ஸ்விங் கிடைக்குதான்னு பார்ப்போமா? பிவோட்ஸ் அதை ஓகே, மிட் கேப் நிஃப்டியில் ஸ்விங்ஸ் வராது. 230 ஆர் 240 கிட்ட வந்து நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் இருக்குது. டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணோம், 0.59 பிரேக் பண்ணால் தான் நமக்கு வந்து டவுன் சைடில் மிட் கேப் நிஃப்டியில் இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ரிலையன்ஸ் நேற்று பேரிஷ்னஸ் காமிச்சுதா, இன்றைக்கி ஃபுல்லாக புல்லிஷ்னஸ் ஆகிடுச்சு. அதாவது நேற்று எங்கேருந்து அப்படியே ஃபால் ஆச்சோ அப்படியே கொஞ்சம் எட்டு வந்து அங்கேயே இன்றைக்கி வந்து வச்சுட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணியிருக்குன்னா பேங்க் நிஃப்டியை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கு. 1665 லெவல்ஸை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்கேஸ் சப்போர்ட் எடுத்து சஸ்டெயின் ஆச்சுன்னா 1690 லெவல்ஸ் போகிறதுக்கான டார்கெட் இருக்குது, ஓகேவா? அண்ட் மாருதி வந்து நேற்று 300 பாயிண்ட்ஸ் ஃபாலாக இருந்தது, கண்டினியூ ஃபாலோயிங் தான் இருக்குது இன்றைக்கி. லைக் ஃபஸ்ட் கேண்டலில் எங்கே ஃபால் ஆச்சோ அதே இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்திருக்கு மாருதி. அண்ட் கம்மிங் டு ஆக்சிஸ் பேங்க் நிஃப்டியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் தான் இருந்துச்சுங்க. அதனால் எல்லா ஸ்டாக்ஸுமே பேங்க் நிஃப்டி எப்படி ஃபாலோ பண்ணுச்சோ அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுச்சு. ஆக்சிஸ் பேங்க் பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசியும் பாருங்கள், ஐசிஐசியும் சரி எல்லாமே வந்து சிமிலர் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க் கம்ப்ளீட்லி சைட்வேஸ்னால் காலையில் மொமெண்டம் முடிச்சுட்டு எங்கே ஓப்பன் ஆனமோ அங்கேயே போய் க்ளோஸ் பண்ணிச்சு. அண்ட் கோட்டக் பேங்க் நல்லா பாருங்கள், சூப்பராக வந்து ஒரு புல்லிஷ் ஓப்பனிங் கொடுத்து 1768 வந்து முடிச்சிருக்கு. கோட்டக் பேங்க் வந்து ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருந்தது தெரியுமா உங்களுக்கு? ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல டாப்லேருந்து நல்ல ஒரு ஃபால் ஆனதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி ஸோ இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. மறுபடியும் 1843 லெவல்ஸ் போகுமா அப்படின்றது 1765 66 லெவல்ஸை ப்ரீச் பண்ணால் தான் நம்மளால் சொல்ல முடியும், அதர்வைஸ் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது, ஓகேவா? இதை நான் டே கேண்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து இங்கேருந்து வந்து
இந்த கேப்பை வந்து ஃபில்அப் பண்ணிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக கேப்னு சொல்ல முடியாது, ஏன்னா இங்கேருந்து கவர் அப் பண்ணி தான் போயிருக்கு. பட் சடனாக இங்கே ஒரு கேப் உருவாச்சு இல்லையா, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். மேபி லைக் என்னென்னா ஒரு 807 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் எஸ்பிஐஎன் இன்னமும் 835 கீழே வரலை, நல்லா பார்த்துக்கோங்க. இது நான் வந்து டார்கெட் வந்து எங்கே கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல, பார்த்துக்கிட்டிங்களா? டார்கெட்டை 863 அண்ட் 896. ஸோ இதுக்கான டார்கெட் தான் நோக்கி அது வந்து பார்த்தீங்கன்னா பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்தியன் மார்க்கெட்டோட வியூ மக்களே. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் இப்போது லாஸ்ட்டாக ஒன்று இந்தியா விக்ஸை பார்த்துடலாம். இந்தியா விக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா விக்ஸ் 13.3 இருக்குது, சைட்வைஸ் தாங்க டிடோட் பண்ணுது. ஸோ நாளைக்கும் லாஸ்ட்டாக கிஃப்ட் நிஃப்டி நமக்கு கிஃப்ட் பரிசு கொடுக்குறதவங்க தானே, என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாயந்தரம் வந்து நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 3:30 அப்புறம் ஃபாலோ ஆகிருக்கு. டினோட்ஸ் தட் நாளைக்கு வந்து ஒரு குட்டி கேப் டவுன் ஓப்பனிங் இருக்குன்ற மாதிரி ஒரு சான்சஸ் சொல்லுது. பட் லெட் சி, நாளைக்கு சென்சஸ் எக்ஸ்பைரி இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. டவ் ஜோன்ஸ் என்ன சொல்லுது? டவ் ஜோன்ஸ் வந்து ஆஃப்டர் 6 o'clock புல்லிஷாக இருந்திருக்கு. அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருந்திருக்கு. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் ஆயில் என்ன சொல்லுதுன்னா, இதை நம்ம வந்து நோ ட்ரேட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம். இந்த இடத்துல நான் பேரி சைடு தான் இருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 8163 மேக்ஸிமம் இருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலும் நான் புல்லிஷ் ட்ரேட் இங்கே வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ யூஎஸ் ஆயிலில் நீங்கள் வந்து கை வைக்கிற அவசியமே இல்லை. இன்றைக்கி நம்ம கோல்டு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? 5 minutes கேண்டில் பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் என்ன மாதிரி கேண்டில் பார்த்தாலும் சரி, 32 மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம்? இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு சஸ்டெயின் ஆகி புல்லிஷ் மொமெண்டம் 52 ஃபஸ்ட் டார்கெட்டில் சொன்னோமா, 61 செகண்ட் டார்கெட் சொன்னோமா, எவ்வளோ அழகாக போயிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் 74 ஒரு டார்கெட் இருக்கா? ஸோ 61 வரைக்கும் நம்ம வந்து வியூ கொடுத்துருந்தோமா, இப்போ இன்னமும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. 61 மேலே போச்சுன்னா கண்டிப்பாக 74 and 92 எங்கே இருக்குது? 74 and 92 டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. பாருங்கள், மறுபடியும் 52 வந்து சப்போர்ட் எடுத்து சைட் வைஸில் போகிறத. புரியுதா உங்களுக்கு? ஸோ யாரும் பேரிஸ் சைடு இருக்காதீர்கள் பிலோ 52 வர வரைக்கும். பிலோ 52 வந்து நல்லா சஸ்டெயின் ஆகும். இப்போ 1 hour கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா 52 கீழே நல்லா சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறோம். 1 hour கேண்டலில் 52 டச் பண்ணல பாருங்கள், மேலே தான் நிற்குது. ஸோ நீங்கள் வந்து செல்லிங் சைடில் வந்து யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது இப்போ. ஓகேவா? சில்வர் பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டு மாதிரி சில்வரும் வந்து நம்ம 30 டார்கெட் சொன்னோமா, 30 டார்கெட் ரீச் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு 700 வரைக்கும் போயிடுச்சா? இருங்க, நான் மேலே டார்கெட் எதுவுமே கொடுக்கல உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்விங்குக்கான டார்கெட் வந்து இங்கே இருக்குது. இங்கே ஒரு ஸ்விங் டார்கெட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்விங்கான டார்கெட் இருக்குது. இதுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 31 லெவலில் ரீச் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரேக் அவுட் கொடுத்தால். ஓகேவா? சில்வரோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சரிதானே? இன்னைக்கு அடுத்தது பிடிசி பார்த்துலாமா? பிடிசி வந்து கண்டினியூஸாக கீழே தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் 66,300லேருந்து 64,700 வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பித்து மேலே போச்சு, மறுபடியும் ஃபால் ஆகிடுச்சு. ஸோ சஸ்டெயின் ஆகிறதுக்கு ஆக வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ டே கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஒரு டபுள் டாப் போட்டு இது கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 58,232 தாண்டிச்சுன்னா மறுபடியும் 50,000 வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்கெப்டிக்கல் வியூ. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நியூஸ் பேஸ்ட் அப்ரோச் அண்ட் என்ன சொல்கிறது இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். பட் டெக்னிக்கல்ஸ் என்ன சொல்லுதுன்னா,
இது கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 58 232 கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா கீழே வர்றதுக்கான சான்சஸ் எனக்கு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 58 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டபுள் டாப் வச்சுட்டு இங்கேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 61,364 ஒரு டார்கெட் இருக்குது. இல்லாட்டா நம்ம லாஸ்ட் டார்கெட்டை 61,846 அதை வச்சுக்கலாம். நம்ம அது கீழே பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து 50,000 போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் பிடிசியோட வியூவும். ஸோ எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. லெவல்ஸ் எல்லாருக்கிட்டையுமே உங்கள் முன்னாடி இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து டேக்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ டேக்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எது சொல்லியிருக்காங்கன்றதை நாளைக்கு நான் வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹாப்பி நைட். பை.